உங்க ஊர்லாம் போய் சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்து, வெள்ளத்தோல் இருக்கிற ஆளுங்க ஆம்பளைங்களை பொம்பளை கொண்டு வந்து, படிச்சவங்களை எல்லாம் கூட்டு வந்து இங்க இல்லாத ஆட்டமெல்லாம் போட்டு இங்க இருக்கிற ஏழை ஜனங்களை வயிற்றுக்கு இல்லாதவங்களை ஏமாத்தி மதம் மாத்துறீங்க. நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே. ஆனா எங்க சாமி வெளிநாட்டு படிச்சவங்க எல்லாம் இங்க வந்து அவங்க பணம் கொடுத்து இந்துவா மதம் மாறிட்டு இருக்காங்க. சுத்தி பாருங்க, எத்தனை நாட்டவர்களை இந்து மதத்தினுடைய ருத்ராட்சமும் திருநீரும் அணிந்து யஞ்ஞோபவீதம் போட்டு காலையில சிவபூஜை பண்றாங்கன்னு. நம்முடைய சாஸ்திரங்களை வாழ்ந்தோமானால் நம்மை போன்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை, சிவிலைசேஷன், நாம ஒரு பெரிய சிவிலைசேஷன். தெளிவான கல்வெட்டுக்கள் இருக்குது. தஞ்சாவூர் கோவிலை தங்கத்தால் பொருத்தி வைத்திருக்கிறான் ராஜராஜன். இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த கருங்கல், அந்த துளைகள் இருக்குங்க, தங்க தகடு போத்தி அந்த ஆணி அடிச்ச துளைகள் இருக்கு. கோபுரம் முழுக்க சாமி ஏறி பார்த்தேன். ஒரு தரம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அழைச்சிருந்தாங்க, சாமி போன உள்ளுக்குள்ள அந்த கருவறைக்குள்ள ஒரு பிரகாரம் இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ளேயும் மேல 2 மண்டபத்துக்குள்ளேயும் போய் பார்த்தேன். 3 அடிக்கு ஒண்ணு அந்த தங்க தகட்டை வச்சு தச்ச ஆணி ஓட்டை இருக்கு இன்னும். அப்ப எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை நம்ம பெரியவர்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையோட சமூகத்தோட பெஸ்ட் புத்திசாலிகள், பணம் எல்லாமே நம்முடைய இந்து மதம் சார்ந்ததாக இருந்திருக்கின்றது.